வணக்கம். நான் பவானி முத்துராமலிங்கம். இப்போ சுகர் உள்ளவங்களுக்கு எப்படி ஊறுகாய் சாப்பிட்லாம், அப்போ இதை கவனிச்சுக்கோங்க. ஆப்பிள் சிடர் வினிகர். இது 300 ரூபா. இது வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு பாட்டிலில் நீங்கள் ஒரு ஆள்னா அதுக்கு தகுந்த மாதிரி காய்கள் வச்சுக்கலாம். நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் பெரிய பாட்டிலில் கூட வச்சுக்கலாம். ஆனால் பாட்டிலில் தான் வைக்கணும். தயவுசெய்து பிளாஸ்டிக் பாட்டில் வேண்டாம், கிளாஸ் பாட்டில் தான் வேணும். அதில் சின்ன வெங்காயம் நிறைய, அதே மாதிரி பட்டாணி, பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கலாம். குட்டி பச்சை மிளகா அந்த கேரளாவிலலாம் போடுவாங்க, குட்டி பச்சை மிளகா, அது இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். இஞ்சியை தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணிடுங்க, அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகு, கேரளா போனீங்கன்னா பச்சை மிளகு கிடைக்கும், அந்த மிளகு போட்டாலும் போடலாம், இல்லைன்னாலும் பரவாயில்ல. அப்புறம் கடைசியில் எல்லாம் போட்டுட்டு இந்த வினிகரை ஃபுல்லாக ஊற்றணும். எலுமிச்சம்பழத்தை குட்டி குட்டியாக நறுக்கி, ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை குட்டி குட்டியாக நறுக்கி மேலாப்பில் உப்பு போட்டு வச்சுருங்க. நிறைய உப்பு வேண்டாம், லைட்டாக உப்பு போட்டு வச்சிங்கன்னா போதும். அதெல்லாம் ஊறி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த காய்கள், முருங்கை பிஞ்சையும் போட்டுக்குங்க. முருங்கை நான் போன வீடியோவில் சொன்னேன், முருங்கை பிஞ்சு, அந்த பிஞ்சையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டு வச்சிட்டிங்கன்னா டெய்லி ஒன்று எடுத்து சாப்பிட்லாம். கொஞ்சம் ஊறின பின்னாடி எடுத்து சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கெட்டு போகாது, வினிகருங்கிறதுனால கெட்டு போகாது. அதனால் இது சாப்பிட்லாம். ஆனால் சுகர் இல்லாதவங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. இஞ்சியும் வெட்டி நறுக்கி போட்டுருங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.